1984ல என்டிஆர் அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு. அந்த சமயத்துல என்டிஆர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல அதாச்சும் ஆந்திரால நிதியமைச்சரா இருந்த நாகேந்திர பாஸ்கர் ராவ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எனக்கு தான் அதிகமா இருக்கு. ஸோ நான் முதலமைச்சர் ஆகுறது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற வகையில ஆளுநர்கிட்ட தனக்கு ஆதரவா இருக்க மாதிரியான எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டு போய் குடுக்குறாரு. அந்த ஆளுநர் அதாச்சும் அப்ப ஆளுநரா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாகூர் ராம்லால் அப்படிங்கிறவர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இவருக்கு தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, என்டிஆர் அவர்களுடைய ஆட்சிய கலைச்சது மட்டும் இல்லாம, பாஸ்கர் அவர முதலமைச்சராவும் மாத்தியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட என்டிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே நாடு திரும்பி இருந்தாரு. நாடு திரும்பி என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு ஆதரவா இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு டெல்லிக்கு போயிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருந்தாரு. அதாச்சும் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்ல அப்படின்னா நீங்க திருப்பி தேர்தல் மாதிரி தான் நடத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எப்படி நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. இவருடைய கேள்விகள் முன் வச்சு இவர் போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடியே நாட்டு மக்கள் இதை பல பேருமே ஏத்துக்கவே இல்லை. அதாச்சும் என்டிஆர் அவர்களை நீங்க எப்படி பதவியில இருந்து நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு வகையில அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நாட்டுல மிக இடத்துல இது ஒரு பேசும் பொருளா மாறி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சோ நாட்டுல இவ்ளோ பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்சத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லா விஷயத்தையும் கருத்துல கொண்ட அப்ப இருந்த குடியரசுத் தலைவரான கியானி ஜெயில் சிங் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஆரை திரும்பியுமே ஆட்சியில அமைக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஆளுநரான தாகூர் ராம்லால பதவி நீக்கமும் செய்ய வைக்கிறாரு. ஸோ இத வச்சு பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லாவே புரியும். எப்படி ஆளுநரால கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சிய திருப்பியுமே கொண்டு வந்தது மட்டும் இல்லாம, ஆளுநரே பதவி விலக்கம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பக்கமும் இந்த ஒரு அரசியல்ல இருக்கு.